ஒரு சின்ன கவனக்குறைவு 3 உயிர்களையே பலி வாங்கியிருக்கோம். இதை நான் காலையில் வீடியோவில் சொன்னதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சேனலை வந்து யார் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்கன்னு பண்ணலைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல ஒரு விஷயம், நேற்று இரவு நடக்கவிருந்த ஒரு மிகப்பெரிய தீ விபத்து, சிலிண்டர் வெடித்து ஒரு 3 உயிர்கள் பலி அப்படின்னு சொல்லி, அதுலேயும் குறிப்பாக ரவுடி பேபி சூர்யா, சிக்கா மற்றும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அந்த பையன் பேரை சொல்ல நான் விரும்பலை, இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பரபரப்பான நியூஸ் செய்தி சேனல்கள்லையும் பல பேப்பர்கள்லையும் மாலை ஈவினிங் பேப்பர்லையும் இல்லை காலை பேப்பர்லையும் வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் கடவுள் செஞ்ச புண்ணியம், என்னுடைய சுமியுடைய தாலி பாக்கியம், இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா உங்களோட காலையில் சொல்கிறதுக்கு. அது யார் தெரியுமா? மாமா, இந்த என் தாய், என் பெற்ற தாயோடைய இந்த அம்மாவுடைய அனுக்கிரகமும் இந்த அம்மாவுடைய நம்ம மையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன வேண்டுதலும், நம்ம மையன் அல்பாயுசில் போயிடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா மேலேருந்து சொர்க்கத்திலிருந்து இந்த மகனுக்காக செஞ்ச பிரார்த்தனைகளும் மற்றும் எனது சகோதரிகள், என் மாப்பிள்ளைகள், உங்களுடைய நல்ல எண்ணமும், எதிரிகளை விடுங்க, அவங்களுக்கு நாங்கள் எப்படா அழிஞ்சு போவோம் ஒளிஞ்சு போவான்னு சொல்லி தான் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த புண்ணியங்களும் தான் என்னையவும் என் உயிரையும் என்னால் சூர்யாவையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கே ஆச்சரியத்தில் அப்படியே வாயை கண்கள்லாம் அகல விரிஞ்சிரும், வாயை புலந்துருவீங்க. அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்ல போகிற விஷயத்தை இப்போ கேட்டிங்கன்னா, மாமா நீங்கள்லாம் உண்மையிலே வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது மாமா. அமெரிக்காவில் நாசா விஞ்ஞானிகளோடு சேர்ந்து நான் வரும்போது தான் ஆட்டோ ஓடும், டாக்ஸி வேணும், ஜேசிபி எந்திரம் அப்படியே நோண்டி அள்ளும், அப்படியே குறன்னு மிஷினை போட்டு அறுப்பாங்க, வாழைப்பழம் விற்பாங்க, எல்லாம் விற்பாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், என் அறிவை பாருங்களேன். நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுங்க. காரணம் என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் ஒரு நாசாவில் வந்து விஞ்ஞானியாக இருக்க வேண்டியவன், உலகத்துக்கே ராக்கெட் அனுப்ப வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவன் நான். இவளுக்கு ஏதோ ஜாக்கெட்டுக்கு வந்து பின்னால் வந்து ஊக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, எல்லோரும் ஒரு கோணத்தில் பார்ப்பீங்க இந்த விபத்தை, ஆனால் நான் பார்க்குற கோணமே வேறு. இது வந்து சூர்யா செய்யாமல், சூர்யாவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி, அந்த அமானுஷ்ய சக்தி, அந்த ஏற்காட்டுக்கு போய் பிடிச்ச பேய் அது பண்ணியிருக்காதுங்கிறதுல என்ன நிச்சயம்? ஏன்னா அவள் அடுப்பு அதாவது அத்தனை நாள் சிலிண்டர் வந்து நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ தான் தீந்து சிலிண்டரையும், அதாவதுங்க இப்போ சிறிய விபத்தையும் சின்னதாக, அதாவது கடவுள் நினச்சா பார்த்தீங்களா எப்படிலாம் வந்து யோசிக்கிறான்னு. ஒரு சின்ன விபத்தாக முடிகிறதுக்கு காரணம் எப்படி இருக்கும்? இப்போ இதே வந்து பழைய சிலிண்டரு இம்புடோண்டு கேஸ் இருக்குது, அதோடு போய் அதை அடுப்பில் வச்சு அது வந்து இந்த மாதிரி பழுத்து அந்த கருகி அந்த சட்டி வந்து இதில் ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, வெண்ணமைங்க டே இங்கே வாங்கடா எச்சக்கலையில் ஒருத்தன் போட்டிருக்கான் கமெண்ட். இப்போ நான் காலையில் போட்ட வீடியோவுக்கு இதை விட பெரிய பெரிய ஜெசி உன்னையே தான் சொல்கிறேங்க மாமா, இதை விட பெரிய பெரிய பாத்திரம்லாம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து அடி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கருகி போயிருக்கு, அப்போல்லாம் விபத்து நடக்கலை, அதை இது உங்களுக்கு தான் இந்த பாத்திரத்தை வச்சு தான் கருகுமோ அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கே. கருகிற பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருந்தால் அது ஹீட் ஆகி அது ஃபுல்லாக வந்து அப்படி அந்த செங்கலரில் இந்த கலரில் இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா செவத்தில், இந்த இருக்குது பாருங்கள், இந்த கலரில் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே யாராவது வீட்டில் வந்துடுவாங்க, பார்த்துருவாங்க, தப்பிச்சிடலாம். ஆனால் இவ வச்ச பாத்திரம் சின்ன பாத்திரம், அந்த பாத்திரத்தோட அளவை பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சுருந்தது என்ன, வெந்தயம் சீரக தண்ணி, அது பூரா கருகி போய் சிகப்பு கலராக மாறி, நான் உண்மையிலே சொல்கிறேங்க, கடவுள் மேலே ஆணையா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் லைவை லேட்டாக போட்டுட்டு போய் கண்டிப்பாக அதை நான் பார்த்துருந்தேன்னா பிளாஸ்ட் கண்டிப்பாக ஆயிருக்கும். இது வந்து உண்மை தான். இதில் வந்து நான் இன்றைக்கி இந்த நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஏண்டா டே நான் உருட்டுவேன், உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்றைக்குமே எப்பயுமே உருட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். சில நேரங்களில் சில நாட்களில் நானும் உண்மையை பேசுவேன். ஏண்டா எங்கள் உயிர் விஷயத்தில் ஒரு 3 பேர் வந்து இப்போ சிலிண்டர் வெடித்து சாக போகிற விஷயத்தில் வந்து எனக்கு நானே சாக போகிறேன்னு சொல்லி நானே சொல்லிக்கிடுவேண்ணா. கொஞ்சம் யோசிக்கணும், எல்லாத்தையும் முட்டாளாக்கக்கூடாது. நீங்கள் சும்மா கமெண்ட் போடுறதுக்காக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க, என் தங்கச்சிக்கு நம்ப மாட்டாங்க. ஒரு சில நேரம் அண்ணன் உண்மையை பேசுவாருன்னு சொல்லி அவங்களும் நம்பத்தான் செய்வாங்க. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இந்த வருங்க, இதுக்கு மேலே எத்தனை தடவை பண்ணுறது, என் தாய் மேலே சத்தியமாக, அந்த அம்மா வாயிருந்தாலும் அழுதுரும்.
எத்தனை பண்ணுறது? நம்புங்கடா மனுஷனை. இது அவளுடைய வேலையாக இல்லையோ, ஒரு வேளை அவளுக்குள்ளே ஒன்று புகுந்து அந்த ஏற்காடுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிச்சில்ல. இப்போ பேய் என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஒரு அமானுஷ்ய சக்தியோ, ஒரு எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு பேய், ஒரு மோகினி பிசாசு, எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம் அதுக்கு பேர். அது என்ன பண்ணும்னா, தனக்கு கிடைக்காத இன்பம், தன்னால் அனுபவிக்க முடியாத உல்லாசம், தன்னால் ஒரு விரக்தியில் ஏதோ போன இடத்துல கனவை மேலேயோ இல்லை காதலை மேலேயோ இல்லை வெறுப்பில் அது தூக்கு போட்டு செத்துச்சோ, இல்லை மலையிலேருந்து உருண்டு செத்துச்சோ, இல்லை அந்த லாட்ஜில் ஏதோ நடந்துச்சோ, ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பொண்ணு துர்மரணம் அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, தான் வாழாத வாழ்க்கையை நான் உடம்புல புகுந்தவளும் வாழக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? இவன் மாத்திரம் சந்தோஷமாக இருக்காளே, இவளை மாத்திரம் இந்த ஆள் திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கானே, அப்போ இவனையும் தூக்கு. அவள் இவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காளே, அதனால் அவளையும் தூக்கு அப்படின்னு சொல்லி, இதில் நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருந்தோம். அவன் திலீப்பா பக்கத்து ரூமு, அவன் வளர்ந்து வர்ற பையன் இளந்தாரி, அதனால் அவனை விட்டுருச்சு. இதில் என்ன ஆகும் விபத்தான? இப்போ அவன் இளந்தாரி பையன் டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு கதவை உடச்சிட்டு கூட வெளியே தப்பிச்சு ஓடிடுவேன். அவனுக்கு அந்த திறமை இருக்குது. எங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நாங்கள் ஒரு பதட்டத்தில், ஏன்னா கரப்பாம்பூச்சியை பார்த்தே பயப்படுறவேன் நான். ஒரு பெரிய தீ விபத்து அப்படின்னா அந்த இடத்துல போய் எப்படி முதலுதவி எப்படி பண்ணுறது, இல்லை தீயை எப்படி அணைக்கிறது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணணுமா, இல்லை அது வர்றதுக்குள்ளே சிலிண்டர் வெடித்தா என்ன ஆகும், அப்படிலாம் எனக்கு யோசிக்க தெரியாது. அந்த இடத்துல பதட்டத்தில் எதுவுமே ஓடாது. ஆக அந்த பேயோட வேலை என்னங்கிறங்க சொல்லும்போதே எனக்கு அப்படியே குப்புன்னு வேர்க்குது, தெரியுதா? அந்த பேயோட திட்டம் என்னென்னா, இவளையும் என்னையும் தீர்த்து கட்டுறது. இது ஒன்று பேயோட திட்டமாகவும் இருக்கலாம், அவன் மேலே புகுந்த அந்த ஆவியோடைய அமானுஷ்ய சக்தியோடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, தினம் மத்தியானம் இவள் லைவ் போடுறா தெரியுமா? சமையல் பண்ணுறேன்னு சொல்லி, இன்றைக்கி நான் கறி குழம்பு வச்சேன், இன்றைக்கி சிக்கன் வறுத்தேன், 65 பொரித்தேன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது சாப்பாடு அது சாப்பாடுன்னு சொல்லி வீடியோ போடுறாள். ஒன்று அந்த வீடியோ போடுறதோடு நிப்பாட்டி இருக்கணும். அதையும் தாண்டி இன்னொரு வீடியோ எடுத்து இவளுக்கு நான் சோறு ஊட்டுற மாதிரியும், பதிலுக்கு அவள் எனக்கு கறியையும் சோறுமா ஊட்டுற மாதிரியும், சிக்கன் 65 நாங்கள் கடிக்கிற மாதிரியும், இப்படி ஏகப்பட்ட பேரோட வயிற்றெரிச்சல் கந்திஷ்டியில் விழுகிறாளா இல்லையா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்தவங்க வாய் வயிற்றெரிச்சல்லையோ கந்திஷ்டிலையோ, ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆக இவ தினசரி மத்தியானம் லைவில் சமைச்சு காட்டுறேங்கிற பேரில் வீடியோ அந்த அடுப்புக்கிட்டே தான் நிற்கிறான். அப்போ எத்தனை பேர் வாயை விட்டுருப்பாங்க. நாசமாக போனவ, இந்த அடுப்பு எப்படா வெடிக்கும், இந்த சிலிண்டர் வெடித்து இவங்க 2 பேரும் மண்டையை போடக்கூடாதா, இவளும் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்குறா, அவனும் வாங்கி நல்லா வலித்து நக்குறேன், சோத்துக்கு செத்தவன், வேறு என்னென்னமோ சொல்லுவாங்க, 3 வேளை சோத்துக்காகவும் வாழ்கிறானே அப்படின்னு சொல்லி தான் ஏற்பட்ட பேர் சொல்கிறீங்களே. ஒருவேளை அந்த கந்திஷ்டியாகவும் இருக்கலாம், அல்லது பேயோட செயல்பாடாகவும் இருக்கலாம். 2 டவுட் எனக்கு இருக்குது. அதனால் இன்னையிலேருந்து நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, கண்டிப்பான முறையில் இதை நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க. இது சாதாரண விடக்கூடிய விஷயமும் கிடையாது. ஏன்னா இவளுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவள் புருஷன் இருக்கான், பிள்ளைகளை பார்த்துக்கிருவேன், இல்லை இவங்க அம்மா இருக்குது, இவங்க அன்னைங்க இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து குடும்பமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் எந்த இழப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. என் மகனுடைய எதிர்காலம் இருக்குது, சின்னவனுடைய கல்யாணம் இருக்குது, அவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு பொண்ணை பார்க்கணும், ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஒரு செல்ஃபோன் கடையோ வச்சு கொடுக்கணும். அதுபோக என் பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் பார்க்கணும். நான் அவன் கல்யாணத்து வரைக்குமாவது, என் பேரன் கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவங்கிட்ட, அந்த அல்லாஹ்கிட்டையும் இயேசுக்கிட்டையும் அந்த முருகன்கிட்டையும். ஆனால் நடக்க போகிறது என்னங்கிறது உலகத்துக்கு யாருக்கு தெரியும்? எவன் உயிர் எப்போ போகும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம இருந்து ஆகணும். அதனால் இவளுக்கே தெரியாமல் நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் நாமினிங்கிற பேரில் இவன் மேலே உள்ள பாசத்தில், எப்போ சூர்யா மேலே உள்ள மோகத்துலையும் இவன் மேலே உள்ள பாசத்துலையும் இப்போ பொண்டாட்டி பேரை போடாமல் சுமி பேரை போடாமல், ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறி தெரியும் போது நம்ம சுதாரிச்சுக்கிறணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ஏதோ ஒரு கந்திஷ்டியோ ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒன்று நடக்க போகிறதுக்கு உண்டான அறிகுறி. அப்போ நம்மளுடைய சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. என் சைடு பணம் காசு இருக்கா? இல்லை. என்கிட்ட ஏடிஎம் பேடிஎம்மில் பேலன்ஸ் இருக்கா? இல்லை. பேங்க் பேலன்ஸு 0. ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுதான் நான் போட்டிருக்கிற இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். அது எதுக்கு உதவும்னா, ஒரு விபத்தோ
ஏன்னா இவங்க வாயில் விழுந்து ரொம்ப நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சம்திங் நான் ராங் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால் ஏற்கனவே நான் வந்து நாமினியாக சூர்யாவை போட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, அது பல லட்சங்களோ சில கோடிகளோ, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருக்குது. அதில் இருக்கிற பேர் யார் இருக்குது? எனக்கு அப்புறம் நான் இடையில் இறந்து விட்டாலோ அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டியவள் நாமினிங்கிறவள் யார்? என் கூட இருக்கிறவள் சூர்யான்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக நாமினிஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போக 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 இவளுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. இவளுக்குள்ளே இறங்கியிருக்கிற அந்த பேயோ பிசாசோ ஏதோ ஒன்று என்னையை கொல்ல பார்க்குது. தானும் செத்து கூட இருக்கிறவனையும் சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அலர்ட் ஆகணும். இப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். நான் இப்போ போயிட்டேன்னு வைங்களேன், ஏதோ ஒன்றில் ஆகி போயிட்டேன்னு வைங்களேன், அந்த சொத்துக்கள் அந்த இன்சூரன்ஸ்கள் எப்படி வந்து என் மனைவிக்கு போகணுங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்க போகிறேன். இனிமேல் நாமினிங்கிற பேரில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் சூர்யாங்கிற பேரை எடுத்துகிட்டு சுமி அப்படிங்கிற பேரை அதில் நான் ஏற்ற போகிறேன். ஏற்றுனா என் உயிர் போகிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அது எப்போ போனால் என்ன, இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்குது? அதனால் அதை இவ்வளோ நாள் மறந்துட்டேன் நான். அதுபோக இந்த வீட்டுடைய பத்திரம், எங்கள் அம்மா வீடுடைய ஒத்தி பத்திரம், இந்த பத்திரத்தையும் வாங்கி பத்திரமாக கொண்டு போய் சுமி கையில் ஒப்படைக்க போகிறேன். சில விஷயங்கள் அதாவது யோசிக்க வைக்க வேண்டிய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருது பார்த்தீங்களா? அதுதான் பாயிண்ட்டு. எதுக்கு இவ கையில் இருந்தால் என்ன ஆகும்? நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது, வீட்டு ஓனர்கிட்ட வந்து பத்திரம் என் கையில் தானே இருக்குது, பணத்தை எனக்கு தாங்க அப்படின்னு இவ கேட்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? கண்டிப்பாக கேட்பா. அந்த நேரம் 2 பேரும் குடிமி பிடி சண்டை போட்டுக்கிட்டு தெருவில் அந்த எங்கள் அம்மா பாத்தியா அன்னைக்கு கட்டி உருண்டாளுகளே, அந்த மாதிரி உருள மாட்டாளுங்கிறதுல என்ன நிச்சயம்? கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஒரு தகப்பனாகவும் என் குடும்பத்துக்கு தலைவனாகவும் என் பிள்ளை எதிர்காலத்துக்காகவும் சில வேலைகளை நான் செய்ய போகிறேன் சுமிக்காக. ஏன்னா இதில் முக்கால்வாசி சுமியோட தாலி பாக்கியம் தான் உயிரை காப்பாற்றிருக்கு. எத்தனை நாளைக்கு இப்படியே காப்பாற்றும்? அதுலேயும் எனக்கு கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா அவள் சுகைல்னு போய்கிட்டு இருக்கா. என் உயிர் எப்போ போகும்னு எனக்கே தெரியாது. கடைசியில் அனுபவிக்க வேண்டியவளுக்கு கிடைக்காம இவளுக்கு எல்லாம் போயிடுமோ, கவட்டைக்கு போய் எல்லாம் சேர்ந்துருமோங்கிற பயமும் பதட்டமும் எனக்குள்ளே தொத்திக்கிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இன்சூரன்ஸை மாற்றணும். என் பொண்டாட்டி பேரில் நாமினியாக போட்டு அதை மாற்றணும். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னொன்று என்னமோ ஒன்று சொன்னேன், வீட்டு ஒத்தி பத்திரம், இதை வந்து என் மனைவி கையில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். இதுபோக ஒரு பிளாங்க் செக்கு, அதில் வந்து கையெழுத்து போட்டு எனக்கு எது ஒன்றுனாலும் என் குடும்பத்துக்கு என்கிட்ட ஏதோ எங்கேயாவது ஒரு பக்கத்தில் நான் வச்சுருக்கலாம். பேங்க் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியோ இல்லை எங்கிட்டோ தனிப்பட்ட முறையில், இதை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு பயம் கிடையாது. சூர்யா வந்து உடனே வந்துக்கிட்டு அப்போ உனக்கு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அதில் எதுவும் பணம் இருக்கா, அது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அதையும் பிடுங்கிடுவான். அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரகசியமாக நான் வந்து சேமிப்புகள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லா காசையும் கொடுத்துட்டு இவகிட்டையே இருக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்ட பயலை? எனக்கும் சில பேர் புத்திமதி சொன்னீங்க, அண்ணே இவளை நம்பாதீங்க, இவனால் உங்களுக்கு சல்லி பிசா பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வயசாகி போய் ஓரத்தில் முடங்கிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக்கோ, இல்லை இப்போ வெயில் காலம் ஓவராக இருக்குது, உங்களுக்கு ஏதோ போய் வெயிலில் அலைகிறதுல பிரெயின் ஸ்ட்ரோக்கு இல்லைன்னா ஹீட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு வச்சுக்கிடுவோம். அந்த நேரம் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யார் ஆதரவு? அதனால் இவளுக்கு தெரியாமல் கொஞ்சம் மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி பணத்தை எடுத்து வைங்கன்னேன்னு சொல்லி சொன்னதுக்காக சில பல ஆயிரங்களை மாதம் இவளுக்கே தெரியாமல் ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதையுமே நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு அப்புறம் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என் பேரன்களுக்கும் இது போய் சேரட்டும் சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன். வாய் மூலமாக வாக்கு மூலமாகவும் ஒரு வீடியோவில் எப்படி சிவாஜி படத்தில் வந்து ரஜினி அப்படியே பேசிக்கிட்டே உன் புருஷன் சாக போகிறேன், என்ன நீ நினச்சது நடக்க போகுது, ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் உண்மையாக போகுது, நீ நல்லா இருப்பேன்னு நினச்சேன், சாரி நெக்ஸ்ட்டு ஜென்மத்தில் பார்ப்போன்னு சொல்லி பேசுவார் பார்த்தீங்களா? அதை மாதிரி நானும் சில வீடியோக்களை எடுத்து அதை வந்து சுமிக்கு நான் போனதுக்கப்புறம் இதை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ வந்து இது வந்து எனக்கு ஒரு அறிகுறி, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு எச்சரிக்கை, எனக்கு ஒரு வார்னிங். அதனால் எச்சரிக்கை வார்னிங் ஒன்று தானோ? சரி ரைட்டு. அதனால் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, பி சேஃப், மை ஃபேமிலி இஸ் சேஃப், அதுக்குண்டான அவேர்னஸை நான் வந்து கொடுக்க போகிறேன். இனிமேல் என் குடும்பம் என்ன தான் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டாலும் புருஷனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணுமே. என் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தில் எழுதி வச்சதில் 2 பேர் பேரில் எழுதி வச்சுட்டேன். பட் நான் தாலி கட்டின என் பொண்டாட்டிக்கு, என் வம்சத்தையும் என் வாரிசையும் சுமந்தவளுக்கு, என் பரம்பரையவே தூக்கி நிறுத்தினவளுக்கு நான் என்னத்தை பண்ணேன்? எதுவுமே இது வரைக்கும் பண்ணலைல, இனி பண்ணுவேன். இனிமேல் அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன்.
இதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிற விஷயங்கள். இது எனக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிட்டா சூர்யா. அதனால் சூர்யா அடிக்கலை, அவள் உடம்புக்குள்ளே புகுந்த பேய். முடிஞ்சால் இன்னொன்று ட்ரை பண்ணுறேன், இதை சொன்னால் இதை உருட்டும்பீங்க. கண்டிப்பாக அவளை கேரளாவுக்கு கூட்டு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. குற்றாலத்தில் போய் ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு அப்படியே கேரளா மாந்திரிகவாதிகளை போய் பார்த்து இவளை மாதிரியே இவ்வளோ உருவ பொம்மை, இவளுடைய முடி நகம், அப்புறம் இது செய்வனை வைக்கிறதுக்காக எடுக்கிறதும் கிடையாது. செய்வனை இருந்தாலோ அவள் உடம்புல அமானுஷ்ய சக்திகள் புகுந்திருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே பொம்மை, அதே முடி, அதே ட்ரெஸ்ஸு ஏதாவது தேவைப்படும். அதனால் அதையும் எடுத்துக்கிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எங்கேயாவது டூர் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அநேகமாக இந்த வாரமே நாங்கள் குற்றாலம் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. காரணம் இவன் மேலே புகுந்த ஆவிகளை விரட்டுறதுக்காக. ஸோ உங்களால் முடிஞ்சால் திரள் நிதி கொடுங்க, இல்லைன்னா என் சொந்த காசுலேயே நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் வந்துடுவாங்க. இந்த கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கிட்ட பிடுங்கிறதுக்கு வந்துட்டேன் பாரு அப்படின்னு வந்துடுவீங்க. வேணாம், முடிஞ்சால் கொடுங்க. நட்பு ரீதியாக உதவுறவங்க உதவுங்க. குற்றாலத்துக்கு போய் ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு இவளை கொண்டு போய் மூலிகை தண்ணியில் குளிக்க வச்சுட்டு இவளுக்கு ஏதாவது பேய் பிசாசு பிடிச்சிருந்தா கேரளாவில் கூட்டு போய் அங்கே வந்து கேசவன் ஒரு மாந்திரிகவாதி இருக்கார். அவர் பேரே வந்து கேரளா கேசவன் அப்படிங்கிறதுனால அவரே போய் பார்த்துட்டு அப்படியே இவளுக்கு உண்டான வேலைகளை முடிச்சுட்டு வர்றேன். இந்த வாரம் சனி ஞாயிறு முடியட்டும். திங்கக்கிழமை அநேகமாக கிளம்புனாலும் கிளம்புவோம். இது எங்களுக்காக உண்டான இன்ப சுற்றுலா கிடையாது. யாரும் தயவுசெய்து அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ தான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வாரம் ஏற்காட்டுக்கு போனோம். இந்த வாரம் சுற்றுறாங்க. இவங்களுக்கு மாத்திரம் எங்கே இருந்துடா காசு பணம் வருதுன்னு சொல்லி கரிச்சு கொட்டி கந்தி ஸ்டீலில் திருப்பி எதுலையா தள்ளி விட்டுருவாங்க. அதனால் இது கண்டிப்பான முறையில் இன்ப சுற்றுலா கிடையாது. ஒரு உடம்புல புகுந்த ஆவியை பிடுங்கும் சுற்றுலா, ஆவியை ரிமூவ் பண்ணும் சுற்றுலா. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக போகிறோம். திங்கக்கிழமை எல்லோரும் எதிர்பாருங்க. என் சந்தோஷத்துக்காக போகல, அவளுக்கு புகுந்த ஆவியை விரட்டுறதுக்காக போகிறேன். இந்த விபத்தானதுனால தான் இதுவும் சிலிண்டர் இந்த மாதிரி எரிஞ்சு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா, அதனால் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுன்ட்டு அங்கே இன்னொரு இது வேறு இருக்குதான், கந்திஷ்டி சாமி ஒன்று. அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு நன்றி கடனை செலுத்திட்டு வர்றோம். எதாக இருந்தாலும் மத்தியானம் பேசிக்கிறேன். பார்த்து கமெண்ட்டை போடு, கழுவி ஊற்றாத. எதையாவது ஒன்று போட்டு தொலைஞ்சி நாசமாக போகிறவங்க ஏதோ ஒன்று போட விட மாட்டேங்கிறாங்க. உருட்டு நாடகம் பணவேட்டை இதெல்லாம் நீங்கள் போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே. மூடுங்கடா, மூடிட்டு அடுத்த வேலையை பாருங்கடா. வெண்ணெயிலா நல்ல கமெண்ட் போடுறவங்க மாத்திரம் போடுங்கம்மா. நாசமாக போனவங்களே எதனால் கமெண்ட்டை போட்டு ஏதாவது கெடுதலை பண்ணி விட்டீங்க திரள் நிதியில், அப்புறம் இருக்க உங்களுக்கு வேடிக்கை. பாய்.